ஆயக்கலைகள் 64. அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். துலாம் ராசிக்காரங்களே, இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் சாதாரண ராசி பலன் கிடையாதுங்க. ஏனென்றால் கடந்த சில மாதங்களாக உங்கள் மனசுக்குள் ஓடிக்கிட்டே இருக்கிற கேள்விகள், காரணம் தெரியாத கவலை, யாருக்கும் சொல்ல முடியாத உள்ளுணர்வு, பயம், ஒரு விதமான ஏதோ நடக்க போகுது அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு உணர்வு, இதுக்கெல்லாம் இப்போ ஒரு விளக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. துலாம் ராசி என்றாலே சமநிலை, நியாயம், அமைதி, அழகு, உறவுகளின் மதிப்பு, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையோட அடையாளம். ஆனால் சமீப காலமாக அந்த சமநிலையே குலுங்கி இருக்கலாம். மனசு எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டிய நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கே யோசிக்கிற மாதிரி, தூக்கம் குறையிற மாதிரி, பழைய நினைவுகள் திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு செய்கிற மாதிரி இருந்திருக்கலாம். இதெல்லாம் சும்மா நடக்கல. கிரகங்களின் நகர்வு, உங்கள் ராசிக்கு வரப்போகும் சக்தி மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை மெதுவாக தயார்படுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முடிவும், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நம்புகிற ஒவ்வொரு மனிதரும் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை வேறு லெவலுக்கு எடுத்து செல்ல போகும் அடிப்படை எல்லாமே மாறப்போகுதுங்க. குறிப்பாக பண விஷயத்தில் இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கைன்னு நீங்கள் நினச்சிருந்தா அந்த ஒரு எல்லை இப்போ ஆரம்பிச்சிருக்குங்க. கடன் தடை, பணவரவு தாமதம், மதிப்பில்லாமல் போன உழைப்பு, இதெல்லாம் ஒரே நேரத்தில் உங்கள் நினைவில் வரலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு சாதாரண சந்திப்பு, ஒரு எதிர்பாராத செய்தி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை ஏற்றும். அந்த வெளிச்சம் தான் இப்போ உங்கள் ராசிக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கும். பெரிய சக்தியின் முதல் அடையாளம். உறவுகள் விஷயத்தில் பேசணும்னா நீங்கள் எல்லாரையும் சமமாக நடத்தினாலும் சிலர் உங்கள் அமைதியை பலவீனமாக எடுத்துக்கிட்டாங்க. சொல்லாமல் விழுங்கின கண்ணீர், பொறுத்துக்கிட்ட அவமானம், புரியாமல் விட்ட உறவுகள், இவையெல்லாம் இப்போது கணக்கில் வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் நீங்கள் உங்களுடைய மனதளவில் ஓகேங்களா, உங்கள் வாழ்க்கை உங்கள் சார்பாக பேச ஆரம்பிக்கும். உங்களுடைய மனமாக அது வந்து பேச ஆரம்பிக்குங்க. அதுக்கான காலம் இது. மனசுக்குள்ளே நான் நல்லவனாக இருந்தால் போதும்னு தோணுனா அதுக்கான பதில் இப்போ கிடைக்க போகுது. நல்லவனாக இருந்ததால் இழந்ததெல்லாம் திரும்ப வரணும்னு பிரபஞ்சமே முடிவெடுத்த மாதிரி ஒரு மாற்றம் உருவாக போகுது. துலாம் ராசிக்காரங்களே, இப்போ நீங்கள் தனிமையாக இருக்கலாம், இல்லைனா நிறைய பேரோட நடுவில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வெறுமையாக இருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். கனவுகள் அதிகமாக வரலாம், பழைய மனிதர்கள் நினைவுக்கு வரலாம், திடீர்னு சில முடிவுகள் எடுக்கணும்னு தோணலாம். இதெல்லாம் தப்புன்னு நினைக்காதீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகும் ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கான முன் அறிகுறி. அமைதியாக கவனிங்க. உங்கள் வாழ்க்கை மெதுவாக உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. துலாம் ராசிக்காரங்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள் வெளியில பெருசா தெரியாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அசைவா இது உருவாகிட்டு இருக்குங்க. நீங்க முன்னாடி எடுத்த சில முடிவுகள் சரியா இருந்ததா தவறா இருந்ததா என்ற சந்தேகம் அடிக்கடி மனசுல வரலாம். நான் இன்னும் கொஞ்சம் தைரியமா இருந்திருக்கலாமோ, அந்த வாய்ப்பை ஏன் விட்டுட்டேன்னு நினைச்சு உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா அந்த நேரத்தில் உங்கள் மனசு தயாராக இல்லாததால தான் அந்த முடிவுகள் அப்படியே எடுத்தீங்க. இப்போது அதே சூழலில் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குற சக்தி உங்ககிட்ட உருவாகிட்டுருக்கு. இது வரைக்கும் நீங்கள் பிறருக்காக வாழ்ந்தீங்க, பிறருக்காக பொறுத்துக்கிட்டீங்க, பிறருக்காக உங்கள் ஆசைகளை ஒதுக்கிட்டீங்க. ஆனால் இப்போது முதல் தடவையாக எனக்கு என்ன வேணும் கேட்குற நிலைக்கு வந்திருக்கீங்க. இதுதான் உண்மையான மாற்றத்தின் தொடக்கம். பண விஷயத்தில் பேசினா வரவு இருக்குதுன்னு தெரிஞ்சும் கையில் நிலைக்காத மாதிரி சம்பாதிக்கிற அளவுக்கு வாழ்க்கை முன்னேறலையேன்னு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். அதுக்கு காரணம் உங்கள் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தாமதமாக வந்ததுதான். ஆனால் இப்போ யாரோ ஒருத்தர் உங்கள் திறமையை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக நினச்சி பண்ணுற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். அதனால் உங்கள் வேலை, உங்கள் பேச்சு, உங்கள் அணுகுமுறை இதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியம். உறவுகள் விஷயத்தில் குறிப்பாக நீங்கள் நம்பின ஒருத்தர் உங்கள் மனசை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்ட மாதிரி தோணி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தூரம் வச்சுக்கலாம். ஆனால் அந்த தூரம் தான் உங்களுக்கு தெளிவை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. யார் உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும், யார் வெறும் பழக்கம் மட்டும்
என்னன்னு இப்போ உங்களுக்கு மெதுவாக புரிய ஆரம்பிக்கும். இந்த புரிதல் வலியோட வந்தாலும் அதுக்குள்ளே ஒரு விடுதலை இருக்குது. மனசு லேசாகிற மாதிரி ஒரு உணர்வு வரும். துலாம் ராசிக்காரங்களே, நீங்கள் இப்போ அமைதியாக இருக்கலாம், அதிகம் பேசாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள ஒரு உறுதி உருவாகிட்டு இருக்குங்க. இனிமேல் நான் என்னை இழக்க மாட்டேன்னு சொல்லிக்கிற இந்த மன உறுதி, இதுதான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மெதுவாக மாற்ற ஆரம்பிக்குது. துலாம் ராசிக்காரங்களே, இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் உங்களை கொஞ்சம் குழப்பலாம். ஏன்னா நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து, எதிர்பாராத மனிதர்களிடமிருந்து சில வார்த்தைகள், சில செயல்கள் வரும். முன்னாடி கவனிக்காத விஷயங்கள் இப்போ ரொம்ப தெளிவாக தெரியும். யார் உங்களை மதிக்கிறாங்க, யார் உங்கள் அமைதியை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு மனசுக்குள்ள ஒரு பட்டியல் தானாக உருவாகும். இந்த தெளிவு ஒரே நாளில் வரலங்க. கடந்த நாட்டில் நீங்கள் அனுபவித்த சின்ன சின்ன ஏமாற்றங்கள், பேசாமல் விழுங்கிய உணர்ச்சிகள், தனிமையில் யோசித்த நேரங்கள், இதெல்லாம் சேர்ந்து உருவாக்கிய ஒன்று. அதனால் இப்போ உங்கள் முடிவுகள் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். சிலரிடம் நீங்கள் எல்லை வைக்க ஆரம்பிப்பீங்க, சில விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் உங்கள் இயல்புக்கு மாறானதாக தோணினாலும் இதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பு. பணம், வேலை, எதிர்காலம் பற்றி பேசினா நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு நிலைமையில் சிக்கியிருந்த மாதிரி உணர்ந்திருப்பீங்க. முன்னேறணும்னு ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு பயம், ஒரு தயக்கம் உங்களை பின்தள்ளி வந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த பயமே உங்களை தள்ள ஆரம்பிக்கும். இதை மாற்றாமல் இருந்தால் நஷ்டம். எனக்கு தான் ஒரு சுய உணர்வு வரும். அந்த உணர்வு தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய கதவை மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும். காதல் விஷயத்தில் மனசுக்குள்ளே சொல்ல முடியாத குழப்பம் இருந்திருக்கலாம். ஒருவரை விட்டு போக மனசு இல்லாமல் அதே நேரம் அதே இடத்துல நிற்கவும் முடியாமல் இருந்திருப்பீங்க. இப்போ உங்கள் மனசு எதை விரும்புதுன்னு தெளிவாக சொல்கிற காலம் இது. உண்மையாக இல்லாத விஷயங்களை காப்பாற்ற உங்கள் சக்தியை இனிமேல் நீங்கள் வீணாக்க மாட்டீங்க. இதனால் சில உறவுகள் தானாகவே உங்கள் வாழ்க்கையில் இருந்து விலகலாம். அதுக்கு பயப்படாதீங்க. அது இடம் கிடையாது, அது இடம் காலியாகிறது. அந்த காலியான இடத்துல உங்கள் வாழ்க்கையில் மதிக்கிற, உங்கள் உணர்ச்சியை புரிஞ்சுக்கிற விஷயங்கள் மெதுவாக வர ஆரம்பிக்கும். துலாம் ராசிக்காரங்களே, இப்போ நீங்கள் வாழ்க்கையில் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு புதிய நபராக நீங்கள் மாறிட்டு இருக்கீங்க. அந்த மாற்றத்தை நீங்கள் தடுக்காமல் ஏற்றுக்கிட்டால் போதும். துலாம் ராசிக்காரங்களே, இப்போ உங்கள் வாழ்க்கை ஒரு விசித்திரமான கட்டத்தில் நடக்குது. முன்னாடி உங்களை பாதித்த விஷயங்கள் இப்போ அதே அளவுக்கு வலிக்காத மாதிரி தோணும். காரணம், நீங்கள் மெதுவாக உணர்ச்சியை விட உண்மையை முக்கியமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, நீ யோசித்த நிறைய விஷயங்கள் விட்டுட்டீங்க. ஆனால் இப்போ அந்த சந்தேகங்கள் மெதுவாக அடங்க ஆரம்பிச்சிருக்குங்க. அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன குரல் தெளிவாக பேச ஆரம்பிக்கும். அது பயத்தோடு இல்லை, அமைதியோடு பேசும். அந்த குரலை கேட்க ஆரம்பித்தாதான் இப்போ நடக்கிற மாற்றங்கள் உங்களுக்கு அர்த்தமாக புரியும். வேலை, தொழில், பணம் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு விதமான அழுத்தம் குறையிற மாதிரி இருக்கும். பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு இல்லை, ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய மனநிலை உங்களுக்குள்ளே உருவாகும். இதுவரைக்கும் மற்றவர்களோட ஆலோசனைக்காக காத்திருந்த நீங்கள் இப்போ முதல் தடவையாக உங்கள் முடிவை நீங்களே நம்ப ஆரம்பிப்பீங்க. அந்த நம்பிக்கை தான் உங்கள் முகத்தில், உங்கள் பேச்சில், உங்கள் நடையில் கூட வெளிப்படும். இதை பார்த்து சில பேர் ஆச்சரியப்படுவாங்க, சில பேர் பொறாமைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாத ஒரு நிலைக்கு வந்திருப்பீங்க. உறவுகள் விஷயத்தில் பழைய காயங்கள் நினைவுக்கு வரலாம். முன்னாடி சொன்ன வார்த்தைகள், நடந்த சம்பவங்கள் இப்போ மனசில் மீண்டும் ஓடும். ஆனால் இந்த தடவை அது உங்களை உடைக்காது. மாறாக அதிலிருந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு உணர வைக்குங்க. அந்த உணர்வு தான் உங்கள் வளர்ச்சியின் அடையாளம். துலாம் ராசிக்காரங்களே, இந்த கட்டத்தில் நீங்கள் அதிகம் பேசாமல் இருக்கலாம், தனியாக இருக்க விரும்பலாம். அது தப்பில்லை. இது ஓடி போகிற உலகத்தில் நின்று உங்களை நீங்கள் சந்திக்கிற நேரம். இந்த அமைதி தான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற பெரிய மாற்றத்துக்கான அடித்தளம். துலாம் ராசிக்காரங்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு விதமான உறுதி உருவாக ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி நீங்கள் ஏதாவது முடிவெடுத்தால் அதுக்கு பிறகு சரிதான், இன்னும் திரும்ப திரும்ப யோசிப்பீங்க சரியா இல்லையான்ட்டு. ஆனால் இப்போது அந்த சந்தேகம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. காரணம், நீங்கள் வெளியில் இருந்து வர ஒவ்வொரு கருத்தையும் உங்கள் மனசுக்குள்ளே அனுமதிக்காமல் உங்களுக்கு சரின்னு தோன்றதை மட்டும் எடுத்துக்கிற நிலைக்கு வந்திருக்கீங்க. இது சுயநலம் கிடையாது, இது சுயமரியாதை. இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக தேவைப்பட்ட ஒன்று. பண விஷயத்தில் பேசினா சின்ன சின்ன செலவுகள் கூட முன்னாடி மனசை கலங்க வைக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ பணத்தை பற்றி பயப்படுற மனநிலை மெதுவாக மாறும். பணம் ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒரு கருவி மாதிரின்னு உங்களை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இந்த மனநிலை மாறும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் இயல்பாக வர ஆரம்பிக்கும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் இனிமேல் யாருக்காகவும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு தெளிவு வரும். உங்களை உண்மையில் புரிஞ்சுக்கிறவர்கள் உங்கள் மானத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஏன்னா உங்களோட மானத்தெல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? இவங்களுக்குலாம் என்னப்பா அப்படின்லாம் தப்பாக இழிவாக பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. புரியாதவர்கள் உங்கள் வார்த்தையிலிருந்து தானாகவே பின்னுக்கு போயிடுவாங்க. இதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க. மாறாக மனசு லேசான மாதிரி உணர்வீங்க. ஏனென்றால் நீங்கள் இனிமேல்
இடையில்லாத உறவுகளை சுமக்க மாட்டீங்க. துலாம் ராசிக்காரங்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் முகத்தில் ஒரு அமைதி தெரியும். அதுக்குள்ளே ஒரு தைரியம் ஒளிஞ்சிருக்கும். அந்த தைரியம் சத்தமாக பேசாத, ஆனால் தேவைப்பட்ட நேரத்தில் உறுதியாக செயல்படும். இந்த நிலை தான் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக வேறு பாதைக்கு கொண்டு போகுது. துலாம் ராசிக்காரங்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு விதமான உள்ளார்ந்த விழிப்பு நடக்குது. இது வெளியில் பெரிய மாற்றமாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் மனசு, உங்கள் எண்ணங்கள், உங்கள் பார்வை எல்லாமே மெதுவாக வேறு லெவலுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. முன்னாடி உங்களை பதற வைத்த விஷயங்கள் இப்போ அதே தாக்கத்தை கொடுக்க மாட்டேங்குது. காரணம், நீங்கள் சூழலை கட்டுப்படுத்த முடியல என்றாலும் உங்கள் எதிர்வினையை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் உண்மையான பலம். வேலை, பொறுப்பு, குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு தெளிவான மனநிலை உருவாகும். எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு ஓடிய நீங்கள் இப்போ எனக்கு என்ன சரின்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதனால் சிலர் உங்களை மாறிட்டீங்கன்னு சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன, நீங்கள் முதன்முறையாக உங்களை மாற ஆரம்பிச்சிருக்கீங்க. பண விஷயத்தில் வருமானம் அதிகம் இல்லை என்றாலும் அதை நிர்வகிக்கிற திறன் உங்களுக்கு வரும். இதுவரைக்கும் பணம் போயிட்டே இருக்குது என்ற பயம் இருந்துட்டு இருந்த இடத்துல இப்போ நான் இதை சமாளிக்க முடியும்னு நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை தான் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும் போது மனசை அமைதியாக வைக்கும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் இனிமேல் அளவோடு தான் கொடுப்பீங்க. அதிகம் கொடுத்துட்டு வெறுமையாக நின்று போகிற நிலை இனிமேல் இருக்காதுங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சில உறவுகள் இன்னும் ஆழமாக மாறும். சில உறவுகள் மெதுவாக கரையலாம். அதுக்காக நீங்கள் போராட மாட்டீங்க. எல்லாமே இயல்பாக நடக்க விடுற ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க. துலாம் ராசிக்காரங்களே, இந்த பக்குவம் தான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற பெரிய மாற்றத்துக்கான உள்ளார்ந்த தயாரிப்பு. நீங்கள் இதை உணர்ந்தாலே போதும். துலாம் ராசிக்காரங்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு விதமான அமைதி நிலை பெற ஆரம்பிச்சிருக்கு. இந்த அமைதி வெளியிலேருந்து வந்ததில்லை, நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கிட்ட அமைதி. முன்னாடி ஏதாவது சரியில்லைன்னா உடனே மனசு கலங்கும், யோசனைகளோடும் முடிவுகள் தள்ளி போகும். ஆனால் இப்போ அதே சூழல் கூட நீங்கள் நிதானமாக நிற்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இது உங்கள் வளர்ச்சியோட மிக முக்கியமான அடையாளம். வேலை, தொழில், பொறுப்பு சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுத்த ஒரு நிலைப்பாடு உங்களை இன்னும் தெளிவாக காட்டும். யாரோ சொன்னதுக்காக அல்ல, உங்கள் உள்ளுணர்வாக எடுத்த முடிவுகள் இப்போ சரியாக போகிற மாதிரி உணர்வீங்க. இந்த உணர்வு தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குங்க. பண விஷயத்தில் தேவையில்லாத செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். பணத்தை சேமிக்கணும்னு கட்டாயப்படுத்தாமல் இயல்பாக ஒரு கட்டுப்பாடு வரும். இது வரைக்கும் எப்படி சமாளிப்பது யோசிச்சு மனசு இப்போ எப்படி வளர்ப்பதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கும். உறவுகள் விஷயத்தில் உங்கள் எல்லைகள் தெளிவாக இருக்கும். எல்லாரையும் உள்ள விட மாட்டீங்க, ஆனால் யாரை உள்ள விடுறீங்களோ அவர்களுக்கு முழுமையாக இடம் கொடுப்பீங்க. இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உறவுகளின் தரத்தை உயர்த்தும். சிலர் உங்கள் அமைதியை புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஆனால் அதை விளக்க உங்களுக்கு இனிமே அவசியம் இல்லைன்னு உணர்வீங்க. துலாம் ராசிக்காரங்களே, இந்த கட்டத்தில் நீங்கள் அதிகம் பேசாமல், அதிகம் நிரூபிக்காமல் உங்கள் இயல்பிலேயே இருப்பீங்க. அது ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த தாக்கம் தான் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக புதிய உயரத்துக்கு எடுத்து செல்லும். இப்போ உங்கள் வாழ்க்கை ஒரு நிலையான ஓட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி ஏற்றத்தாழ்வாக இருந்த மனநிலை இப்போ கொஞ்சம் சமநிலையாக மாறும். சின்ன விஷயங்கள் உங்களை இழக்க மாட்டேங்குது. யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, நடந்த ஒரு சம்பவம் இப்போ முழு நாளையும் கெடுக்காத மாதிரி இருக்கும். இதற்கு காரணம் நீங்கள் உங்கள் மனசுக்கு முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிச்சது தான். வேலை, பணம், பொறுப்பு விஷயங்களில் ஒரு ஒழுங்கு உருவாகும். எல்லாமே ஒரே நேரத்தில் சரியாகணும்னு இல்லை, ஆனால் ஒவ்வொரு விஷயமும் மெதுவாக சரியான இடத்துக்கு நகரணும்னு ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வரும். அந்த உணர்வு தான் உங்களை நிம்மதியாக தூங்க விடுங்க. உறவுகள் விஷயத்தில் நீங்கள் இனிமேல் ஓட மாட்டீங்க. யார் உங்களை தேடுறாங்க, யார் உங்களுக்காக நேரம் ஒதுக்குறாங்கன்னு கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த கவனிப்பு உங்களை கசப்பாக்காது, மாறாக தெளிவாக ஆக்கும். இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில உறவுகள் இன்னும் நெருக்கமாக மாறும். சிலர் மெதுவாக விலகுவாங்க. இது இயல்பு, நீங்கள் ஏற்றுக்குவீங்க. ஓகேங்களா? இந்த கட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு பார்வையாளராக கூட பார்த்து ரசிக்க ஆரம்பிப்பீங்க. நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு மனசுக்குள்ள ஒரு அமைதியான பெருமை உருவாகும். அந்த பெருமை சத்தமாக இருக்காது, ஆனால் அது உங்களை உள்ளுக்குள் இருந்து பலமாக நிறுத்தும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு விதமான முழுமை உணர்வு மெதுவாக உருவாக ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு இல்லை, ஆனால் எதுவும் உங்களை உடைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ள உறுதியாக நின்றுட்டு இருக்கீங்க. முன்னாடி நடந்த விஷயங்களை நினைச்சு உங்களை நீங்களே குறை சொல்லிட்டு இருந்த மனசு இப்போ அதையே ஒரு பாடமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால நான் இப்படி மாறினேன்னு சொல்லிக்கிற ஒரு அமைதி உங்களுக்குள்ள இருக்கும். இந்த மாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. வேலை, பணம், பொறுப்பு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியாமல் தடுமாறின காலம் பின்னாடி போயிட்டே இருக்கு. இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நேரம் கொடுக்குற புத்திசாலித்தனம் உங்களுக்குள்ள வருங்க. இதனால் அழுத்தம் குறையும், முடிவுகள் தெளிவாக இருக்கும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் இனிமேல் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டீங்க. அதனால் ஏமாற்றமும் குறையும். யார் எவ்வளவு தூரம் வர முடியுமோ அவ்வளவுக்கு தான் அவர்களை அனுமதிக்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்திருக்கு. இது குளிர்ச்சியாக தோணினாலும் உண்மையில் இதுதான் மனநிலையத்தின் அடையாளம். துலாம் ராசிக்காரங்களே, இந்த கட்டத்தில் நீங்கள் உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதராக மாறிட்டீங்க. அந்த புரிதல் தான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அந்த
சூழலை சமாளிக்கக்கூடிய அமைதியான பலமாக மாறப்போகுதுங்க. துலாம் ராசிக்காரங்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான நம்பிக்கை நிலை பெற ஆரம்பிச்சிருக்கு. இந்த நம்பிக்கை யார் மேலேயும் வரல, உங்கள் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை. முன்னாடி இதுவும் சரியாக போகுமா, நான் சந்தேகப்பட்ட மனசு இப்போது எப்படியாவது நான் சமாளிச்சிருவேனான்னு அமைதியாக சொல்லிக்கிற நிலைக்கு வந்திருக்கு. இந்த மாற்றம் சத்தமில்லாமல் நடந்தாலும் அதோட தாக்கம் ரொம்ப ஆழமானது. வேலை, பணம், பொறுப்பு எல்லாத்துலேயும் நீங்கள் இனிமேல் ஓட மாட்டீங்க. தேவையான இடத்துல மட்டும் உங்கள் சக்தியை செலவிடுற பழக்கம் வரும். இதனால் சோர்வுகள் குறையும், மனசு லேசாகும். முன்னாடி எதையாவது தவற விட்டோமோன்னு தோணிய விஷயங்கள் இப்போ அவ்வளவு பெரிய பாரமாக தெரியாது. அது இப்போ அவசியமா இல்லை. நீ ஏற்றுக்கிற பக்குவம் வந்திருக்குங்க. உறவுகள் விஷயத்தில் நீங்கள் இனிமேல் உணர்ச்சியால் வழி நடத்தப்பட மாட்டீங்க. மரியாதை, புரிதல், சமநிலை இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் நிற்பீங்க. இல்லாத இடத்துல சண்டை போடாமல், விளக்கம் சொல்லாமல் அமைதியாக விலகி போயிடுவீங்க. இல்லாத இடத்துல சண்டை போடாமல் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. அது உங்கள் மனசுக்கு நீங்கள் கொடுத்த வெற்றிங்க. துலாம் ராசிக்காரங்களே, இந்த கட்டத்தில் நீங்கள் வெளியில் பெரிய மாற்றம் இல்லாத மாதிரி தோணலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் இனிமேல் உடையாத ஒரு மனிதராக மாறிட்டீங்க. அந்த உறுதி தான் உங்கள் வாழ்க்கையோட உண்மையான சமநிலை. துலாம் ராசிக்காரங்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மெதுவான ஆனால் ஆழமான நிலை மாற்றம் உறுதியாக பதிய ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி நீங்கள் எதிர்காலத்தை நினச்சி பயந்தீங்க, கடந்த காலத்தை நினச்சி வருத்தப்பட்டீங்க. ஆனால் இப்போ அந்த தருணத்துலேருந்து நீங்கள் வெளிவந்துட்டீங்க. ஓகேங்களா? அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கையை சிறப்பாக வாழ கற்றுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.